மங்கள விளக்கேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தாளாளரும் சிறப்பு விருந்தினர்களும் அனைவரும் இணைந்து மங்கள விளக்கேற்றி நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். விளக்கேற்றி நிகழ்வை தொடங்க வைக்க மதிப்புக்குரிய மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் கா கோவிந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் முனிவர் சதாசிவம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக செம்மன் என்ஆர் கோவிந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் செயலாளர் பா இளங்கோ ஐயா அவர்களையும், தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற மா பழனி ஐயா அவர்களையும், தீபம் ஏற்றி தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிலையாக உலக ஐயன் வள்ளுவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஐயன் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கின்றது. மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் கா கோவிந்த் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி சதாசிவம் ஐயா அவர்களையும், சிங்கப்பூர் மாதிரி இலக்கிய மன்றத்தின் தலைவர் என்ஆர் கோவிந்தன் ஐயா அவர்களையும், தமிழகம் பா இளங்கோ ஐயா அவர்களையும் இணைந்து திருவள்ளுவர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்படுகிறது.
அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. மருதநெல்லி எப்படி தகடூர் மண்ணிற்கு அதிக நகைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரோ அதே போன்ற இந்த மருதநெல்லி கல்வி குழுமம் எப்பொழுதும் சிறப்பு விருந்தினர்களை நெல்லிக்கனி கொடுத்து வரவேற்பது வழக்கமாக கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வாக தொடங்க இருக்கின்றது. முதலாவதாக தமிழ்துறை சென்னை கிறிஸ்துவ கல்லூரி முனைவர் சு சதாசிவம் ஐயா அவர்களுக்கு பொன் தூயில் அணிவித்தும் நினைவு கேடையும் வழங்கியும் அரிய நெல்லிக்கனியை வழங்கியும் சிறப்பு செய்யும் நிகழ்வு உங்களுடைய கைத்தட்டலோடு. மதிப்புக்குரிய மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் கா கோவிந்த் ஐயா அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார். சார் அப்படிங்க பாருங்க, சரிங்க கேமரா பாருங்க. சார் அப்படிங்க போட்டோ. அதற்குபடியாக சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்து நம்மளை ஆற்றுப்படுத்த இருக்கின்ற மாதவி இலக்கிய மன்றத்தின் தலைவர், மூத்த சமூக தலைவர், சிங்கப்பூர் வாழ் தமிழர்களை அவர்களுடைய நலனுக்கு அக்கறை கொண்டு மூத்த தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கிறார் சிங்கப்பூர். நம்மளுடைய தமிழர்களுக்காக ஐயா அவர்களுக்கு நினைவு கேடையும் வழங்கி பொன்துகள் அணிவித்து நெல்லிக்கனி வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பா இளங்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மதிப்புக்குரிய மா பழனி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மா பழனி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மா பழனி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அதன் பிறகு பா இளங்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அதன் பிறகு பா தமிழ் மகன் என்கின்ற பா இளங்கோ ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. அதன் பிறகு நமது கல்லூரி முதல்வர், நம்முடைய மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் கா கோவிந்த் ஐயா அவர்களுக்கு அனைத்து சிறப்பு விருந்தினரும் இணைந்து சிறப்பு செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது. சிறப்பு விருந்தினர்கள் என்ஆர் கோவிந்தன் ஐயா அவர்களும் சதாசிவம் ஐயா அவர்களும் கல்லூரி முதல்வர்களும் சான்றோர்களும் இணைந்து சிறப்பு செய்யப்படுகிறது. அதன் பிறகு பரஞ்சோதி ஐயா, ஜெயம் கலை மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் சி பரஞ்சோதி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அதன் பிறகு மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் நா மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது.
அவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து சிறப்பு செய்வார். மருதநெல்லி பாண்டியன் கல்லூரியின் முதல்வர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்துகை அணிவித்து நினைவுக்கு அடையும் வழங்கியும் நெல்லிக்கனி வழங்கியும் சிறப்பு செய்யப்படுகின்றது. என்ற தீபம் சுடரொளி எரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் மருதநெல்லி கல்வி குழுமம் என்ற நிறுவி ஏழை மாணவர்களுக்காகவே ஒரு நிறுவனம் என்றால் அது மருதநெல்லி கல்வி குழுமம் நிறுவனம் என்ற ஒரு அடையாளப்படுத்தி வரவேற்புரையாக இள சதீஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் மருதநெல்லி தமிழ் இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கு தமிழ் இலக்கியத்தில் பக்தி நெறி. இந்த பன்னாட்டு கருத்தரங்கும் இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கி இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி பூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் ஆதிமொழியாய் அன்னை மொழியாய் மண்ணில் பிறந்த முதல் மொழியாய் உலக மொழிகளில் தாய்மொழியாய் ஈடில்லா இலக்கிய மொழியாய் நீண்ட வரலாறு பெரும் மொழியாம் என கூறி நம் தாய்மொழிக்கு முதல் வணக்கம். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்கள் போல கருத்தரங்கை அழகு செய்து கொண்டிருக்கும் கட்டுரையாளர்களை முதுநிலை ஆய்வு மாணவர்கள் மற்றும் இளங்கலை மாணவர்கள் அனைவரும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் வெறும் கல்லாயிருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாக மாற்றி சொல் ஒளி கொண்டு அறிவு ஒளியாக செதுக்க சிற்பிகளாக விளங்கும் பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி அவர்களையும் கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக பல தடைகளை தாண்டி தடம் படைத்தவர், எளிமையே இவரது அடையாளம், பொறுமையே இவரது முகவரி, பெற்றோர் இல்லாத எத்தனையோ கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கு உயர்கல்வி என்ற கனவை நனவாக்கிய 8வது வள்ளல் போன்றவர். இந்த அரியதொரு கருத்தரங்கிற்கு தலைமை உரை ஆற்ற இருக்கும் திரு டாக்டர் க. கோவிந்த் ஐயா, மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் அவர்களை வணங்கி இந்த சிறப்புமிக்க கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கல்வி என்பது கடல் போன்றது, அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, அது தவம் என்ற வரிகளுக்கு ஏற்ப மருதநெல்லி கல்வி குழுமத்தின் சிறந்த முறையில் படித்துக் கொண்டு இவ்வரங்கில் முன்னிலை வகிக்கும் திருமதி காயத்ரி கோவிந்த் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் வியர்வை விதையாக்கியவர், உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் சக்கரத்திற்கு அச்சாணியை போல நாளும் சுழன்று கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு சிறந்த ஆளுமையாக செயல்பட்டு இவ்வரங்கில் முன்னிலை வகிக்கும் முனைவர் ஸ்ரீ பரஞ்சோதி ஐயா, ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருத்தை பதம் போன்றவர், பாறைகளை உடைக்கும் ஒளி போன்றவர், சிறந்த சிற்பியாக அல்லும் பேராசிரியர் தமிழ்துறை RANM கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரங்கம்பாளையம் ஈரோடு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வளவு சிறப்புமிக்க பல வரலாற்று மிக்க கருத்தரங்கை உருவாக்கி அதற்கு நாளும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நன்றுரை ஆற்றிருக்கும் திரு நாகராஜ் ஐயா, தமிழ்துறை தலைவர், ஜெயம் கலை மற்றும்
அறிவியல் கல்லூரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வானில் நட்சத்திரம் போல இவ்வரங்கில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக இருக்கின்ற நான் ஜாஸ்மின், மா சந்தியா, கா ஈஸ்வரி, பே புவனேஸ்வரி, து சத்யா இளங்கலை மாணவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஆசிரியர் அல்லாத மற்ற தொழிலாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உலக மொழிகளில் தமிழ் மொழி போன்று நெஞ்சை முறுக்கும் பக்தி பாடல் உலக மொழிகளில் இல்லை. ஜி போப் ஐயா. இந்திய மொழிகளில் புனித மொழி தமிழ் மொழி. சி ஆர் ரெட்டி அறிஞர் கூறுகிறார், தமிழ் மொழி பக்தியின் மொழி என்று தனிநாயகம் அடிகள் சொல்கிறார். மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 சிற்பிகள் வடிவம் அமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதோர் வரவேற்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. மருதநெல்லி கல்வி குழுமம் என்ற நிறுவி ஏழை மாணவர்களுக்காகவே ஒரு நிறுவனம் என்றால் அது மருதநெல்லி கல்வி குழுமம் நிறுவனம் என்ற ஒரு அடையாளப்படுத்தி ஏழை மாணவர்களின் இதய துடிப்பாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மருதநெல்லி கல்வி குழுமத்தின் தாளாளர் தா கோவிந்த் ஐயா அவர்கள் தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறி கட்டுரை வெளியீட்டு விழா மற்றும் பன்னாட்டு கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த கல்லூரி சார்ப வாழ்த்துக்கள். ஐயா சென்னையிலும் வந்திருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கல்லூரி நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வந்ததுக்கு நம்ம மண்ணுக்கு பெரிய கிடைத்த மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். அதே போல நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் இது ஒரு மிக ஒரு பயனுள்ளதாக அமையும். இந்த விழா பார்த்தீங்கன்னு சொன்னால நீங்க அடுத்த கட்ட முயற்சிக்கு பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு அமையும். ஒரு புத்தகம் வடிவமைக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல ஒவ்வொருவரும் கட்டுரை அருமையா எழுதியிருக்கீங்க. படிச்சு பார்த்துருக்கேன், புத்தகம் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். மிகவும் சிறப்பா இருக்கு. நிறைய மாணவர்கள் கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆசிரியர் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய முயற்சி கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்மளுடைய இந்த விழாவுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய சதாசிவம் ஐயா, கோவிந்தன் ஐயா மற்றும் நம்மளுடைய இளங்கோ சார், பழனி சார் மற்றும் பாலகிருஷ்ணன் ஐயா, சந்தோஷ், இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. பிளஸ் நல்ல ஒரு சிறப்பினர் வந்திருக்காங்க. விழா சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்ம தமிழ் துறையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகராஜ் ஐயா, நம்மளுடைய சதீஷ் ஐயா மற்றும் நம்முடைய ஜெயமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய ஆசிரியர் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த விழா இந்த அளவு ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை அரேஞ்ச் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தகத்தை வடிவமைக்கிறது, அதை ஆர்கனைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி இது வெளியிடுறது சாதாரண விஷயம் இல்லை. தொடர்ந்து நாங்கள் இப்போ 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்கோம். தருமபுரி புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழா ஒரு நூல் வெளியிடுறோம். அதே போல இந்த நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய தமிழ் வளர்ச்சிக்கே ஒரு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய ஆசிரியர் நாகராஜன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தமிழுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய புத்தகம், நிறைய அவார்டு. அதே போல நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எங்க பேச்சு போட்டி நடந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை கலந்து வைக்கிறது. அங்கிருந்து நிறைய கூட பார்த்தீங்கன்னா பிரைஸ் நம்மளுடைய மாணவர்கள் வாங்கினாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய நம்ம கல்லூரி சார்பாக நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கோம். நல்லா பயன்படுத்திக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். இந்த மாதிரி ஒரு இவ்வளவு நாளா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அதுல நிறைய மாணவர்கள் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் கலந்துருப்பீங்க. இருந்தாலும் கல்லூரி காலத்துல இந்த மாதிரி உங்களுடைய கட்டுரை ஒரு புத்தகமா வடிவமைச்சு வெளியிடுறது ஒரு பெரிய விஷயம். அதனால அடுத்த முறை நம்மளுடைய கல்லூரி சார்பாக எந்த ஒரு புத்தகம் வெளியிடுறதா இருந்தாலும் சரி, எந்த கவிதையோ புக்கா இருக்கணும், இந்த கட்டுரையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கலந்துக்கல. அப்பதான் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும். நிறைய மாணவர்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த விழா சிறப்புடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்ம பாலிடெக்னிக் கல்லூரி பார்த்தீங்கன்னா
மிகவும் சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம ஜெயலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்மிஷன் ஆகிருக்கு, நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்மளுடைய மருதநெல்லி கல்வி நிறுவனம் மூலியமா இன்னைக்கு 3 நிறுவனம் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சிறப்பாக நடந்துன்னு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய தருமபுரி மாவட்ட பெற்றோர்கள் அத்தனை பேரும் நம்பி மாணவர்கள் வந்து இந்த காலேஜில் சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா இந்த 3 கல்லூரி நிறுவனமே உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணும்போது பண்ணிட்டே இருக்கோம். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கல்லூரி நிறுவனம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்காங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக இந்த கலையரங்கத்தில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும், டான்போஸ் கல்லூரி மாணவர்களும், ஏரியூர் மீனாட்சி கலைமன்ற அறிவியல் கல்லூரி மாணவர்களும், மாமல்லபுர அரசு கலைமன்ற அறிவியல் கல்லூரி மாணவர்களும், காரிமங்கலம் மகளிர் கலைமன்ற அறிவியல் கல்லூரி மாணவர்களும், ஸ்ரீ வெங்கடேஸ்வர கல்லூரி மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக மருதநெல்லி சமுதாய வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மருதநெல்லி தொலைக்காட்சியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிறப்பு நிகழ்ச்சியாக கல்வி உடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்ப வந்து கொண்டிருந்தாங்களோ கல்லூரி மாணவர்கள், இந்த மாணவர்கள் நல்லா பயன்படுத்திக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கான களம். இது வானொலி நிகழ்ச்சியும் இருக்கிறது, தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் இருக்கிறது. தற்போது வருகை தந்திருக்கின்ற அனைத்து கல்லூரி மாணவர்களும் அது பங்கெடுத்து சிறப்பிக்க அன்போடு வேண்டுகிறோம். அதன் பிறகு முன்னிலை உரையாற்ற ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சி பரஞ்சோதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருதநெல்லி கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் மதிப்பிற்கு கோவிந்தையா அவர்கள் மற்றும் செயலர் மருதநெல்லி கல்லூரியுடைய செயலர் காயத்ரி கோவிந்த் அவர்கள் மற்றும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கினுடைய சிறப்பு விருந்தினர் ஐயா சதாசிவம் ஐயா அவர்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் நா மகேந்திரன் ஐயா அவர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற பழனி ஐயா அவர்கள், தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய தமிழ் துறை சார்ந்த துறை தலைவர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 40-50 கட்டுரைகள் தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 150 கட்டுரைக்கு மேல வந்திருக்கு, ஆராய்ச்சி கட்டுரைகள். அதுவே ஒரு முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் முதல் தடவையா நாங்க நடத்துறோம். இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த கட்டுரைகளை அனுப்பி இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக வேலை செய்த நம்மளுடைய தமிழ் துறை தலைவர் மற்றும் தமிழ் துறை ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்து ஒரு தொகுத்து, இந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து அது ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்மளுடைய மருதநெல்லி கல்லூரியுடைய தாளாளர்களுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருப்பார், இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில இந்த ஆய்வு கட்டுரைகள் 150 ஆய்வு கட்டுரைகள்ல வந்து ஒன்றிணைச்சு ஒரு புத்தகமாக, அதுவும் வந்து ISBN, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு நம்பரோட இந்த புத்தகத்தை வந்து இன்னைக்கு நம்ம இந்த மேடையில வந்து வெளியிட போறோம். ஸோ அது வந்து அதனுடைய பயன், அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும், இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த MPhil மாணவர்கள், PG மாணவர்கள் மற்றும் இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய PG மாணவர்களுக்கு வந்து PhD பண்ணணும் ஒரு எண்ணம் தோணும், அது ஒரு ஸ்பார்க்கா அமையும். அதே மாதிரி MPhil மாணவர்களுக்கு இந்த கட்டுரை வந்து இந்த புத்தகமா வெளியிடுறது என்ன நோக்கம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க PhD ஆய்வு வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 செமினார்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல செமினார்ஸ்ல கலந்துருக்கணும். ஸோ
ஸோ அதை நீங்க வந்து ஆய்வுகள் சமர்ப்பிக்கும் போது கட்டாயமா இதை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும். ஸோ அதுக்கு மார்க் இருக்கு. அதே போல இந்த கட்டுரைகளை வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கணும். அதாவது யூஜிசி கேர் அப்படின்ற ஒரு ஜேர்னல்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னல்ஸ் இருக்கு. அதுல வந்து உங்களுடைய ஆய்வுகளை வந்து அதுல வந்து நீங்க வந்து வெளியிடணும். ஸோ அப்பதான் உங்களுடைய பிஹெச்டி வந்து அவார்ட் ஆகும், உங்களுடைய ஆய்வு வந்து அவார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூஜிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த நோக்கத்துக்காக மட்டும் இல்லை, அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்டேஜ்ல வந்து மற்ற மாணவர்களுக்கு மற்ற இவங்களுக்கு வந்து என்ன கட்டாயமா வந்து இது ஒரு ஊக்குவிக்கும். நாமளும் ஒரு பிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இந்த இதை வந்து இங்க வந்து கண்டிப்பா ஊக்குவிக்கும் மாணவர்களுக்கு வந்து. அது மட்டுமல்ல, இந்த விழா இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இந்த தமிழ் துறை சார்பாக. இது சென்ற ஆண்டு நம்ம நடத்தணும், ஆனா நாங்க நடத்தல, ஒரு தமிழ் சங்கத்தின் மதுரை தமிழ் சங்கம் மூலமாக வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்து இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூலை மாசமே வந்து ஒரு முதல் தகவல் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருப்போம். ஒரு நிறைய ஆராய்ச்சி கல்லூரியாளர்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, அதர் ஸ்டேட்ஸ், அதாவது கண்ட்ரி சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிரான்ஸ்ல இருந்து கூட நமக்கு வந்து இந்த ஆய்வு கட்டுரைக்கு வந்து ஒரு வாழ்த்துறை தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய கோவிந்தமையா வந்திருக்கிறாரு. நிறைய கட்டாயமா வந்து இந்த செமினார் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமா அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்து அமர்வு 1, 2, 3 அப்படின்ற ஒரு தலைப்புல 3 இருக்கும். இந்த மிகப்பெரிய ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இலக்கியங்களில் வந்து பக்தி நெறிகள் சங்ககாலம் முதல் சமகாலம் வரை போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் என்ன பக்தி நெறி. சங்ககாலம் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, பாண்டியன் சேரன் சோழன் ஆண்டாருடைய அந்த காலம் 300 கிபி 300 அந்த ஆண்டுகள்ல என்ன அப்படிலாம் நடந்தது. பக்திங்கிறத வந்து ஒவ்வொரு மனிதனுக்கையும் வந்து கட்டாயமா இருக்கு, அதுல நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம அந்த சங்க காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சங்க காலம் இப்பயே என்னுடைய பெயர் இங்க ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஒரு பக்தி நெருக்கலோட கொண்ட பெயர்களாக தான் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியா போயிடுச்சு. அதுலேயே தெரியும் நமக்கு வந்து. ஸோ எப்படி வந்து முன்னோர்கள் வந்து இந்த சங்க காலத்துல வந்து இந்த பக்தி நெறிகளை வந்து எப்படி கையாண்டாங்க, இப்ப எப்படி ஆளுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இந்த ஒரு கருத்தரங்கம் வந்து கட்டாயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. முன்னிலை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தற்போது ஆய்வு நூல் வெளியிடும் நிகழ்வு. நாங்கள் அந்த கருத்தரங்க பொருண்மை எடுக்கின்ற பொழுது ஒரு திட்டமிடல், நம் உடலால் வேறுபட்டிருக்கலாம், மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், ஒரே ஒரு மையக்கருங்க, நீங்க யாரும் நானா தான் வச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய மூச்சு காற்றும் எங்களுடைய மூச்சு காற்றிலையும் வேறுபாடு காட்ட முடியுமா? ஒரே ஒரு கேள்வி. உங்களுடைய மூச்சு காற்றிலும் என்னுடைய மூச்சு காற்றிலும் வேறுபாடு காண முடியுமா? இதுதாங்க மனிதம், வேற எதுவுமே கிடையாது. அந்த வகையில் இந்த ஆய்வு பொருண்மை கொடுக்கின்ற பொழுது அனைத்து சமயத்திலும் அனைத்து மதத்திலும் அனைவருமே எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது கருத்தரங்க பொருண்மை கொடுக்கப்பட்டது. அதன் ஈடாக 154 கட்டுரைகள் வரப்பெற்றன, தமிழகம் முழுவதுமே வரப்பெற்றன. அந்த மகிழ்வான செய்தியை தெரிவித்து ஆய்வு நூல் வெளியிடும் நிகழ்வு சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு. சதாசிவம் ஐயா அவர்கள் வெளியிட, தமிழறிஞர் டாக்டர் என்.ஆர். கோவிந்தன் தலைவர், சிங்கப்பூர் மாதவி இலக்கிய மன்றத்தின் மூத்த தலைவர் ஐயா அவர்களும், மேடையில் இருக்கின்ற அறிவு சார்ந்த சான்றோர்களும் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க உள்ளனர்.